ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். நீங்க நீல பாட்டில் என்ன யூஸ் பண்றீங்களா இல்ல பச்சை பாட்டில் என்ன யூஸ் பண்றீங்களா? நாம சின்ன வயசுல இருந்து நிறைய தினமும் யூஸ் பண்ற பொருள்களை பார்த்துருப்போம், அதோட ஷேப்ஸை பார்த்துருப்போம். ஆனா இந்த ஒரு பொருள் மட்டும், அந்த எண்ணெய் மட்டும் இன்னும் அந்த ஷேப் மாறாம அதே சிலிண்டர் ஷேப்லயே வருது. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம். சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கோ இல்லை எதனா எண்ணெய் வாங்குறதுக்கோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு பாட்டில், ஏதோ ஒரு பாட்டில் எடுத்துன்னு போயிட்டு அண்ணாச்சியில் கொடுத்து, இந்த பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வரதுக்கு முன்னாடி அண்ணாச்சி அண்ணாச்சி இதில் 10 ரூபாய்க்கு எண்ணெய் தாங்க, 5 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் தாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். முன்ன எண்ணெய் எப்படி வந்ததுன்னா, இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் டின்னில் தான் வரும். டின்னில் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஹோல்சேலாக ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் அந்த மாதிரி டின்னில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ரீட்டைலுக்கு விற்பாங்க. ரீட்டைலில் இருக்கிறவங்க அதை 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு சின்ன பாட்டிலையோ இல்லை ஒரு கவர்லையோ ஊற்றி நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு மேனுஃபேக்சர் என்ன பண்ணாரு, இதை வந்து ஈஸியாக சேர்க்கணும், இந்த ஹோல்சேல் இதில் சேர்க்காம ரீட்டைல்லையும் நம்ம கொடுத்து நம்ம மக்களை ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு பாட்டில்ஸோ இல்லை ஒரு டைப் ஆஃப் பேக்கேஜிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணார். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன 100 ml 50 ml இந்த மாதிரி அடைச்சி விற்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நார்மல் பேக்கிங்கில் சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. ரீட்டைல் ஸ்டோருக்கு அதை கொடுத்தாங்க, ஹோல்சேல் ஸ்டோர்ஸ்க்கும் கொடுத்தாங்க. ஆனால் அது என்ன ஆச்சு, முன்ன வந்து அவங்க ஆரம்பிக்கும் போது வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங்கில் கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சு, நம்ம கடைகளில் வீடுகளில் எலி இருக்கும்ல, அந்த எலியெலாம் வந்து அந்த தேங்காய் எண்ணெயோட பாட்டிலில் வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்துட்டு அந்த ரீட்டைலர்ஸ்லாம் வந்து இதை வாங்கிறதுக்கு முன் வரலை. இந்த பேக்கேஜிங் சரியில்லை, இதனால் எனக்கு நஷ்டமாகுது, இதனால மற்ற பொருளும் எனக்கு வந்து சேதாரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜிங்கை அவங்க என்கரேஜ் பண்ணலை. அப்புறம் அந்த மேனுஃபேக்சரர் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணார், இப்போது இந்த மாதிரி நம்ம பேக்கேஜிங் போட்டால் கண்டிப்பாக அது எலி கடிக்கும். இப்போ இந்த பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்குது. இந்த ஷேப்பில் எலியால் வந்து இதை கடிக்க முடியாது, அதோட வாய் சின்னது, அது கடிக்க முயற்சி செஞ்சாலும் அதால் இதை முழுசாக கடிக்க முடியாது. ஏன்னா இது ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கும், இதில் எந்த ஒரு கார்னரோ எட்ஜஸோ எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கிறதால ஸோ அந்த எலியால் வந்து அதை கடிக்க முடியாது. இதனால் பொருளோட இந்த பொருளும் சேதமாகிறது கிடையாது, இதனால் மற்ற பொருட்களும் சேதமாகிறது கிடையாது. அதனால தான் இன்ன வரை நம்ம இந்த மாதிரி பாட்டிலில் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.